9 கிரகங்கள் சொல்கிறவங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக இவங்க போய் நிற்கிற இடம் இறைவன் தான். நான் மற்றவங்களாம் சொல்ல வேண்டாம், நான் எங்கள் அம்மாவே சொல்கிறேன். கோயிலுக்கு போடி, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போ, 11 தடவை சுற்று அப்படின்னு எதுவும் கணக்கு சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், ஏம்மா நான் சாமியை கும்பிட்றேம்மா, சாமிக்கு தெரியுமா என்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடி எதையுமே செய்ய மாட்டேங்கிற, சாமி சாமின்னு சொல்கிற, ஆனால் கோயிலுக்கு போக மாட்டேங்கிற, சாமிக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. சாமிக்கு நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவரே நமக்கு எல்லாமே செய்வார். இவங்கெல்லாம் சொல்கிறது பக்தி மார்க்கத்தில் வந்துடுங்க. நான் சொல்கிறது வேறு மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா என் மனசு அதை நோக்கி பயணம் பண்ணுது. அதுக்காக பக்தி மார்க்கம் கம்மின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாருக்கும் அந்த ஞான மார்க்கத்து மேலே ஈடுபாடு வரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு இந்த பக்தி நமக்கு கை கொண்டு வரும். புரியுதுங்களா? இந்த ஜென்மத்திலே எனக்கு எல்லாத்தையும் நான் அடைஞ்சிடணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன இறைவன் போட்டிருக்காருன்னு தெரியல. இப்போது எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் இந்த கிரகத்துக்குள்ளே வந்துடும். ஆனால் நான் பயணப்படுறது இறைவனை நோக்கி. என் பயணம் இறைவனை நோக்கி. இவங்கெல்லாம் எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னா இறைவன்கிட்ட தான். இந்த மாதிரி மாலா எங்கிட்ட இதை கேட்டிருக்கா, அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கா, அவளுக்கு தைரியம் வேணுமா அப்படின்னு இவங்க போய் நிற்கிறது இறைவன்கிட்ட தான். இவங்க நமக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இதுக்காக தான் நான் உங்களுக்கு கோளறு பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை நம்ம கொடுத்தோம். பதிகம் படித்தாலும் நிறைய பயன்கள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பக்தி மார்க்கம் பண்ணும்போதும் நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இது கலியுகம். இதில் இறைவன் வேலும் சூலமுமா அப்படியே ஜங்குன்னு நம்ம முன்னாடி நிற்க மாட்டார். முதல்ல இறைவன் அப்படிப்பட்டவரும் கிடையவே கிடையாது. நம்ம தான் இறைவன் மேலே அவ்வளவு அன்பாகி அவரை இப்படியெல்லாம் ஒரு உருவமாக வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அவ்வளவு அலங்காரத்தோட நேரில் மட்டும் கடவுள் வந்துட்டால் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம கனவுல பேய் பார்த்தா கூட நம்மளால் நிம்மதியாக எழுந்திரிச்சு உட்காந்து 2 நிமிஷங்கள் சரியாயிடுவோம். ஆனால் கடவுளை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, பயம்தான் பிச்சுக்கிட்டு போகும். பார்த்துக்கோங்க. சரி, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சாதாரணமானவங்க, அவங்க ஏதோ சாமி பாட்டெல்லாம் பாடுறாங்க, சாமி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, கொஞ்சம் நமக்காக பேசுவாங்களா இப்போ சாமிக்கிட்ட, ஏதாவது கொஞ்சம் கேட்டு சரி நமக்காக செய்வாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அவங்கக்கிட்ட போகிறோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ பிரச்சனைகள். நிம்மதியாக கடவுள்னா யார், அவர் எங்கே இருப்பார், அதெல்லாம் சிந்தனை பண்ணுறதுக்கெலாம் நமக்கு நேரமும் கிடையாது, அந்த யோசனையும் வராது. மீடியேட்டர்ஸ் உங்களுக்கு தேவை கிடையவே கிடையாது. உங்கள் பிரச்சனைகளை மனசில் வச்சு ஒரு குறை உட்காந்து கண்ணீர் விட்டாலே கடவுள் உங்கள் பேச்சை கேட்பார். அழகாதான் கேட்பாருன்னா அழகுன்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக சொல்லுங்கள், அவங்களும் சாதாரணமான மனுஷங்க தான்.